ஓஎம்ஆர் பக்கம் வந்தாலே நம்மளோட காலேஜ் டைம் நோஸ்டால்ஜியா ஆட்டோமேட்டிக்காக ட்ரிகர் ஆகிடுது. அப்போ பில் பண்ண ஆரம்பித்த இந்த வேர்ல்ட் ட்ரேட் சென்டரை பார்த்தா இப்போ ஆகாசத்தில் நிற்குதுங்க. இந்த மெட்ரோ டிராஃபிக்கில் ½ அன் ஹவரில் போக வேண்டிய காலேஜுக்கு 1.5 ஹவர் கழிச்சு போய் ரீச் ஆன கதையெல்லாம் எப்படி மறப்பேன். அப்படியே அங்கேருந்து நம்ம வந்த இடமோ நம்ம பழைய ஜிம்மு. இந்த ஜிம்மை பார்த்தாலே என் ஃப்ரெண்டு சொன்ன ஒரு டைலாக் தான் மைண்டில் ஓடுது. டேய், ஈகோ லிஃப்ட் பண்ணாத, உன்னால் முடிஞ்ச வெயிட்டை போடு. என் தலைவன் எவ்வளோ அட்வைஸ் கொடுத்தாலும் கடைசி வரைக்கும் அவன் பேச்சை நான் கேட்கவே இல்லைங்க. அடடே, இதுதான் நான் படித்த ஸ்கூலுங்க. இங்கே தான் நான் படித்தேன்றதே பாதி பேருக்கு எப்படியும் ஞாபகம் இருக்காது. அதே மீறியும் யாருக்காச்சும் ஞாபகம் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க. நெக்ஸ்ட் நம்ம ரீச் ஆன இடமும் ப்ளூ கிராஸ் ரோடு. பேய் வீடு. இப்போ அதை ஸ்கூலாக மாற்றிட்டாங்கன்னு நினைக்கிறேன். எப்படியோ நம்ம மெமரிஸ் எல்லாம் ரீகால் பண்ணிட்டு பாஷா வந்துட்டு அப்படியே பக்கத்து கடையில் ஜூஸாக போட்டு வண்டியை பரட்டிட்டு நேராக நம்ம வந்த இடமும் எங்கே வேற எங்கே, எப்பவும் போல் நம்ம ஜிம்மு தாங்க. இன்றைக்கி தூக்கமே இல்லைனாலும் ஒர்க் அவுட்ஸ்லாம் செம்ம ஸ்மூத்தாக போச்சு. நான் அந்த நோஸ்டாலஜிக் பூஸ்ட் தான் காரணமோ என்னவோ. அப்படியே ஜிம்க்கு வந்த வேகத்திலே ஒர்க் அவுட்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு கடைசியில் கார்டியோவும் போட்டு இந்த டேவை ஹாப்பியாக என் பண்ணிக்கிறேன்.